மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு பரவலான மழை மற்றும் பனிமூட்டம் காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை சுற்றியுள்ள தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக டிசம்பர் 22 முதல் 28ஆம் தேதி வரை தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டத்துக்கான வாய்ப்பு உள்ளது. மேலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இதனால் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 22 முதல் 23 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மைய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் டிசம்பர் 22 மற்றும் 23 தேதிகளில் குமரி கடல் மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு, லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. அரசியல் ஆதாயத்திற்கானதாக சாதிவாரி கணக்கெடுப்பு இருந்துவிடக்கூடாது என்று RSS அமைப்பின் ஊடக பிரிவு தலைவர் சுனில் அம்பேத்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கடந்த 19ஆம் தேதி செய்தியாளர்களிடம் பேசிய RSS மூத்த நிர்வாகி ஸ்ரீதர் கட்கே, சாதிவாரி கணக்கெடுப்பு சமூகத்திற்கோ தேசிய ஒருமைப்பாட்டிற்கோ எவ்வித நன்மையும் பயக்காது என கூறியிருந்தார். இது சர்ச்சையான நிலையில் RSS அமைப்பின் ஊடக பிரிவு தலைவர் சுனில் அம்பேத்கர் தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் சாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொள்ளும் பொழுது அது எந்த விதத்திலும் சமூகத்தில் பிளவை ஏற்படுத்தாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். எங்கள் அமைப்பு சாதி பாகுபாடுகளை கடந்து ஒற்றுமையான இந்து சமூகத்தை உருவாக்கவே விரும்புகிறது என்று தெரிவித்துள்ளார். மேலும் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது அரசியல் ஆதாயங்களுக்காக நடத்தப்படுவதாக இல்லாமல் மக்களிடையே ஒற்றுமை உடையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். மதுரை வீரன் உண்மை வரலாறு என்ற புத்தகத்திற்கு தடை விதிக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள ரிட் வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல என கூறி சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. ஆட்சேபனைக்குரிய திரித்து எழுதப்பட்ட தகவல்களை கொண்டுள்ளதாகவும் பல சமூகத்தினரை விமர்சனம் செய்யும் வகையில் இருப்பதாகவும் கூறி மதுரை வீரன் உண்மை வரலாறு என்ற புத்தகத்திற்கு தடை விதித்து 2015இல் தமிழக அரசு உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து புத்தக ஆசிரியர் குழந்தை ராயப்பன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த மனுவில் புத்தகத்தில் சாதி ரீதியாக எதுவும் இல்லை என்றும் புத்தகத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் என்றும் கோரியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி குற்ற விசாரணை முறை சட்டம் 96வது பிரிவின்படி புத்தகங்களை பறிமுதல் செய்ததை எதிர்த்த வழக்குகளை 3 அல்லது 3க்கும் மேற்பட்ட நீதிபதிகள் தான் விசாரிக்க வேண்டும் என கூறி தலைமை நீதிபதிக்கு பரிந்துரைத்து உத்தரவிட்டார். அதன்படி நீதிபதிகள் கிருஷ்ணகுமார், CV கார்த்திகேயன் மற்றும் தனபால் அடங்கிய முழு அமர்வு அமைக்கப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் 2013இல் புத்தகம் வெளியிடப்பட்ட போது பொது ஒழுங்கிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் இல்லை, 2000 புத்தகங்கள் விற்கப்பட்ட நிலையில் தடை குறித்து புத்தக ஆசிரியருக்கு அரசு எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை என வாதிடப்பட்டது. தமிழக அரசு தரப்பில் புத்தகத்தை தடை செய்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை எதிர்த்து குற்ற விசாரணை முறை சட்டம் 96வது பிரிவின் கீழ் 2 மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும். அரசமைப்பின் 226வது பிரிவின் கீழ் ரிட் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது என தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதிகள் வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல என தெரிவித்து வழக்கை தள்ளுபடி செய்தனர். மனுதாரர் நிவாரணம் வேண்டி குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் சம்பந்தப்பட்ட அமைப்பிடம் முறையிடலாம் எனவும் நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர். முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் சொத்துக்கள் முடக்கத்தை நீக்கி சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்த லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2006 முதல் 2011 வரையிலான திமுக ஆட்சி காலத்தில்
உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவி வகித்த போது வருமானத்திற்கு அதிகமாக 1,75,00,000 ரூபாய் அளவிற்கு சொத்து சேர்த்ததாக அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு எதிராக 2011 லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து சொத்துக்களை முடக்கியது. இந்த முடக்கத்தை நீக்கி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் சொத்து முடக்கத்தை நீக்கி சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு தவறாக இருந்தாலும் மேல்முறையீட்டு வழக்கில் தண்டனையும் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளதால் முந்தைய உத்தரவு நீடிக்காது என கூறி லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு வழக்கை தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்தார். மேலும் லஞ்ச ஒழிப்புத்துறை புதிதாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதிதாக சொத்து முடக்க நடவடிக்கைகளை எடுக்க இந்த தள்ளுபடி உத்தரவு தடையாக இருக்காது என்றும் நீதிபதி தனது உத்தரவில் சுட்டிக்காட்டியுள்ளார். மழை எச்சரிக்கையை சரிவர அளிக்கவில்லை என்றால் சென்னை வானிலை ஆய்வு மையம் எதற்கு? அதை மூடிவிடலாம் என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாமக தலைவர் அன்புமணி நிவாரணம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை வானிலை ஆய்வு மையத்தை மூடிவிடலாம், அது தேவையில்லை. வானிலை மையம் செய்கிற வேலையை 5ஆம் வகுப்பு மாணவன் செய்வான். சில மாவட்டங்களில் கனமழை பெய்யும், சில இடங்களில் லேசான மழை பெய்யும் என்றுதான் எப்போதும் அறிவிக்கிறார்கள். இது எங்களுக்கு தெரியாதா? உலகமே நவீன தொழில்நுட்பத்திற்கு மாறி வருகிறது. இங்கு மட்டும் சுதந்திரத்திற்கு முன்பு இருந்த நிலைதான் தொடர்கிறது. காலநிலை மாற்றம் குறித்து நான் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறேன். இனிமேல் இயற்கை சீற்றங்கள் அடிக்கடி வரப்போகின்றன. பேரிடர் சீற்றங்களை எதிர்கொள்ள அரசு தயார் நிலையில் இருக்க வேண்டும். மழை எச்சரிக்கையை சரிவர அளிக்கவில்லை என்றால் சென்னை வானிலை ஆய்வு மையம் எதற்கு என்று அன்புமணி காட்டமாக கேள்வி எழுப்பினார். பெண் IPS அதிகாரிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் விதிக்கப்பட்ட தண்டனையை எதிர்த்த மேல்முறையீட்டு வழக்கை விழுப்புரம் நீதிமன்றத்திலிருந்து வேறு நீதிமன்றத்திற்கு மாற்றக்கோரி முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். பெண் IPS அதிகாரிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து விழுப்புரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து ராஜேஷ் தாஸ் விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு மீதான தீர்ப்பு ஜனவரி 6 அறிவிக்கப்படும் என விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் உள்ள வழக்கின் விசாரணையை வேறு நீதிமன்றத்திற்கு மாற்ற கோரி ராஜேஷ் தாஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் இந்த வழக்கு தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வாதிடுவதை தவிர்ப்பது போன்ற எண்ணம் முதன்மை அமர்வு நீதிபதி மனதில் ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது என கூறினார். வாதங்களை முன்வைக்க அவகாசம் கேட்ட நிலையில் அமர்வு நீதிபதி தீர்ப்பை தள்ளி வைத்துள்ளதாகவும், அதனால் வழக்கை விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் விசாரித்தால் தனக்கு நியாயம் கிடைக்காது என்பதால் விசாரணையை வேறு நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும். இந்த மனு மீது முடிவெடுக்கும் வரை விழுப்புரம் அமர்வு நீதிமன்ற விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த மனு மீதான விசாரணையை நீதிபதி ஜெயச்சந்திரன் ஜனவரி 2ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மகனும் கள்ளக்குறிச்சி தொகுதி எம்பியுமான கௌதம சிகாமணிக்கு எதிராக ஜனவரி 4 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் பொன்முடி 2006 முதல் 2011 திமுக ஆட்சி காலத்தில் தமிழக அரசின் உயர்கல்வி மற்றும் கனிம வளங்கள் சுரங்கத்துறை அமைச்சராக பதவி வகித்தார். அப்பொழுது விழுப்புரம் மாவட்டத்தில் செம்மண் குவாரியில் அதிக அளவில் செம்மண் எடுத்ததன் மூலம் அரசுக்கு 28,36,40,600 ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக பொன்முடி, அவரது மகன் கௌதம சிகாமணி, உறவினர் ராஜ மகேந்திரன் உள்ளிட்டோர் மீது 2012 தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணையில் உள்ளது. இந்த வழக்கை அடிப்படையாக கொண்டு அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். இதைத் தொடர்ந்து அமைச்சர் பொன்முடியும் சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு விசாரிக்கப்பட்டார். செம்மண் முறைகேடு தொடர்பாக கிடைத்த பெருந்தொகை ஹவாலா பரிவர்த்தனைகள் மூலம் வெளிநாடு நிறுவனங்களில் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், சோதனை
சோதனையின் முடிவில் முக்கிய ஆவணங்களும் பிரிட்டன் பவுண்டுகள் உட்பட 81,70,000 ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் 41,90,00,000 ரூபாய் வங்கி நிரந்தர வைப்பீடு முடக்கப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்திருந்தது. இந்த சூழ்நிலையில் பொன்முடியின் மகனும் கள்ளக்குறிச்சி திமுக எம்பியுமான கௌதம சிகாமணி, KS ராஜமகேந்திரன் உள்ளிட்ட 6 பேருக்கு எதிராக அமலாக்கத்துறை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் 90 பக்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கு சென்னை 12வது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி முன்பு விசாரணை நடைபெற்று வருகிறது. நவம்பரில் கௌதம சிகாமணி உள்ளிட்டோர் நேரில் ஆஜரான போது அவர்களுக்கு குற்றப்பத்திரிகை நகல்கள் வழங்கப்பட்டது. பின்பு குற்றச்சாட்டுகள் பதிவிற்கு வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கௌதம சிகாமணி நேரில் ஆஜராகாததால் அவர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விசாரணையை அடுத்த மாதம் தள்ளி வைக்க வேண்டும் என கோரினார். நீண்ட நாள் விசாரணையை தள்ளி வைக்க முடியாது என தெரிவித்த நீதிபதி ஜனவரி 4 அன்று குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் என தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா ஷிப்காட்டிற்கு நிலம் கையகப்படுத்துவதை எதிர்த்து போராடிய அருள் ஆறுமுகத்தின் மீது உள்நோக்கத்துடன் குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே அமைந்துள்ள மேல்மா ஷிப்காட்டின் 3வது திட்ட விரிவாக்க பணிக்காக 11 ஊராட்சிகளில் 3,174 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தப் போவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேல்மா ஷிப்காட் எதிர்ப்பு விவசாயிகள் இயக்கம் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்திய நிலையில் அவர்கள் மீது 11 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் அருள் ஆறுமுகம் உட்பட 22 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இவர்களில் அருள் ஆறுமுகம், பச்சையப்பன், தேவன் உள்ளிட்ட 7 பேரை குண்டர் சட்டத்தில் அடைப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். இதில் 6 பேர் மீதான குண்டர் சட்ட நடவடிக்கையை திரும்ப பெற்ற அரசு அருள் மீதான குண்டர் சட்டத்தை மட்டும் ரத்து செய்யவில்லை. இந்நிலையில் தனது கணவர் அருள் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரி அவரது மனைவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் SS சுந்தர் மற்றும் சுந்தர் மோகன் அமர்வு எந்த ஒரு தீவிர குற்றத்திலும் அருள் ஆறுமுகம் ஈடுபட்டுள்ளார் என்பதற்கான முகாந்திரம் இல்லை, மக்களை தூண்டினார் என்றும் நிலம் வழங்க முன் வருபவர்களை தடுத்ததார் என்றும் அவர் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. 100 நாட்கள் அமைதியான முறையில் போராட்டம் நடந்துள்ள நிலையில் உள்நோக்கத்தோடு தமிழக அரசால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் மேல்மா ஷிப்காட் விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்தும் திட்டம் தொடர்பான விவரங்கள், அதற்கான கருத்து கேட்பு கூட்டம் மற்றும் விசாரணை ஆவணங்கள் ஆகியவற்றை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஜனவரி 4ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். அனைவரும் கட்டாயமாக முகக்கவசம் அணிய வேண்டும் என்று சண்டிகர் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்தியாவில் கடந்த சில நாட்களாக கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்து வருகின்றது. அந்த வகையில் புதிதாக 640 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியாகியுள்ளது. அதே நேரத்தில் கொரோனா காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 2,997 உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கேரளா உட்பட நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் அதிகரித்து வரும் கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு பல மாநிலங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க தொடங்கியுள்ளன. அந்த வகையில் அனைவரும் கட்டாயமாக முகக்கவசம் அணிய வேண்டும் என்று சண்டிகர் நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதன்படி பொது இடங்களில் இனி அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.